தலைகளை தாழ்த்தி பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவர், நீ எல்லா தேவர்களும் பெரியவர் நீரே என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. வானாதி வானங்கள் உம்மை தொழுது கொள்கிறதப்பா. நட்சத்திரங்கள் நீர் கூப்பிட அது என்னவென்று சொல்லி தலை குனிந்து உம்மிடத்திலே மண்டிட்டு நிற்கிறது சுவாமி. அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பாக்கியம் உள்ள ஜனங்களப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் பேச போகிற வார்த்தையை அடிமையின் மூலமாய் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னை தரைமட்டம் தாழ்த்தியும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். துதிகிற மகிமையெல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு புதுசா வேற ஒரு புதுமண தம்பதியினர் வந்திருக்கிறாங்க. வெல்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. கர்த்தர் காரியங்களை வாங்கி செய்வாராக. ஆமென். சரி, இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ நூலிலே 17வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய நம் அனைவரும் எழுந்து நின்று வாசித்து விட்டு அமருவோமா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24லிருந்து 27 வரை வாசிக்கலாம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிபணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார்கள் என்றார். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களுக்கு கொடு என்றார். நாம் அமரலாம். நாம் இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்தே நாம் இயேசு தம் சீஷர்களாகிய யோவான், யாக்கோபு மற்றும் பேதுருவை அழைத்து கொண்டு உயர்ந்த மலைகளின் மேல் ஏறி போகிறதையும், அவர் மறுரூபமாய் நிற்கிறதையும், அவரோடு எலியாவும் மோசேயும் வந்து பேசி கொண்டிருக்கிறதையும் அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு நிற்கிறதை பார்த்தோம். அதற்கு பின்பாக அப்படியே நாம் கீழே வரும் பொழுது யோவான் மற்றும் மற்றவர் எல்லாரும் மலையிலிருந்து இறங்கி விடும்போது ஒரு மனிதன் ஓடி வந்து, இயேசு ஐயரே, எனக்கு இறங்கும், என் பிள்ளையை எப்படியாவது குணப்படுத்தும் என்று சொல்லி அவன் இயேசுவினிடத்திலே கெஞ்சி நிற்கிற ஒரு காரியம். அவன் சொல்லுகிறான், உம்முடைய சீஷர்களிடத்துல என் மகனுடைய சுகத்திற்காக வேண்டி நின்றேன், ஆனால் அவர்களால் அவனை சொஸ்தப்படுத்த கூடாமல் போயிற்று. தயவு செய்து உம்மால் கூடுமானால்
என் பிள்ளையை எப்படியாவது குணப்படுத்தும். அவன் அடிக்கடி தீயிலும் நீரிலும் விழுந்து சாக துடிக்கிறான் என்று சொல்லி அவரிடத்திலே மனம் கசந்து தன்னை ஒப்பு கொடுத்து அழுத போது இயேசு மனது உருகி என்ன செய்கிறார்? அந்த பிசாசை அதட்டினார். அவனை அலக்களித்து பேசாமல் அவனை விட்டு என்ன செய்து போயிற்று என்று சொல்லி பார்த்தோம். அதன் பின்பாக சீஷர்கள் இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறாங்க, ஐயா, உங்க கூட தான் இருந்தோம், உங்க கூட தான் நடந்தோம், உங்க கூட தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற எல்லா காரியத்தையும் நாங்க பார்த்தோம். ஆனா எங்களால ஏன் நீ செய்த சாதாரணமாக ஒரு வார்த்தையை கொண்டு அந்த பிசாசை விரட்டி விட்டீரே, ஏன் எங்களால் செய்யக்கூடாமல் போயிற்று என்று சொல்லி இயேசு சொல்லுகிற போது, விசுவாசம் இல்லாத சந்ததி என்று சொல்லி கடிந்து கொண்டு அவர் மீண்டும் என்ன செய்கிறார்? இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி இது நம்மளை விட்டு போகாது என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதன் பின்பாக இயேசு இன்னும் சற்று நாளைக்குள்ள நான் எருசலேமுக்கு போய் பிரதான ஆசாரியர்களாலும் வேதபாரர்களாலும் என்ன செய்ய போறேன்? நான் ஒப்பு கொடுக்க போறேன், அவங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன். அவர்கள் என்னை சிலுவையிலே அறைந்து கொலை செய்ய போறாங்க. ஆயினும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவேன் என்று சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர்களோ இயேசு சொன்ன காரியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நான் யார், எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தர்க்கம் செய்து கொண்டதினாலே இயேசுவின் பரம ரகசியத்தை, அவருடைய சித்தத்தை இவர்களால் அறிந்து கொள்ள முடியாமல் போயிற்று என்று சொல்லி நாம் பார்த்து வந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் 24வது அதிகாரத்திலிருந்து 27வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அதை வாசியுங்கள். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? கப்பர்நகூமுக்கு வந்த போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் என்ன செய்யறாங்க? பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று சொல்லி கேட்கிறாங்க. செலுத்துகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். இங்க இயேசு எப்படி என்னை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இயேசு ஊழியம் செய்த எல்லா பட்டணங்களிலும் சீஷர்கள் அவரோடு கூட ஊழியம் செய்து சுற்றி திரிந்தாங்க. அவர் கலிலேயா, பிலிப்பு, செசரியா, பின்பு சீதோன் என்று சொல்லப்படுகிற புறஜாதியாருடைய பட்டணத்துல போய் அங்கு ஊழியம் செய்தார். அதன் பின்பு அவர் என்ன செய்தார்? தெக்கப்போலியா என்று சொல்லப்படுகிற 10 பட்டணங்களுக்கும் அதிகமாக இருக்கிற அந்த பட்டணங்களிலே சுற்றி திரிந்து அவர் ஊழியம் செய்ததை நாம் பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்து சீஷர்கள் இயேசுவினிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க. எதற்காய்? மணவாளன் இவர்களோடு கூட இருக்க போகிறதில்லை, இன்னும் சற்று நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவர் சென்ற பின்பு அவர் விட்டு சென்ற இந்த திருப்பணியை நாம் தொடர வேண்டும் என்று அவர்கள் அறிந்தோ அறியாமலோ இயேசுவினிடத்திலிருந்து அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டே வருகிறதை நாம் காண முடிகிறது. எனினும் அவர்களுக்குள்ளே ஒரு தடுமாற்றம். ஒருபுறம் உலகம், மறுபுறம் செய்து இயேசுவின் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கைக்குள்ளும் அவர்கள் சிக்கி தவிக்கிறதை எப்படி நாம் இந்த உலகத்திலே நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஆலயத்துக்கு வரும்பொழுது நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை, ஊழியத்தின் வாஞ்சை, இயேசுவை பாடி துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், அவரை போல நாமளும் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய இருதயம் துடிக்கிறது என்னால் உணர முடிகிறது. ஆனால் இந்த ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போன பின்பு, மறுநாள் நாம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய பார சுமைகள் நம்மளை அழுத்தி, இந்த உலகத்தின் காரியங்கள், இன்பங்கள், துன்பங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்து நம்மளை போட்டு நெருக்கி இந்த இயேசுவின் சிந்தையிலிருந்து நம்மளை வழிவிலக செய்து மற்ற 5-6 நாட்களும் இயேசுவின் சிந்தை இல்லாம நாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மளை எடுத்து போகிறதோ, சீஷர்களும் அதே போலதான் ஒரு சாதாரணமா தான் நம்மளை போலதான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஒன்னும் ஒரு ஸ்பெஷலா என்ன செய்யல, அவங்க இல்ல. இயேசுவின் அனாயிண்டிங்கை நேரில் பார்த்தவங்க, இயேசுவின் அனாயிண்டிங்கை வாங்கி கொண்டவங்க, இயேசு அவரை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் மகிமை நிறைந்த ஊழியத்தை அவர்கள் செய்ததை நாம் காண முடிகிறது. இன்னைக்கும் நாம எதற்காக இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் நடக்கிற இந்த காரியங்களை, இந்த உரையாடல்களை, இந்த வேறுபாடுகளை நாம் எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சற்று பார்த்தால், இதிலிருந்து நாமளும் கற்றுக்கொண்டு சீஷர்கள் செய்த தவறை நாம் செய்யாதபடிக்கு நாம் இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாய் அவரை போல வாழ வேண்டும் என்கிறதுதான் அவருடைய தீர்மானம். அதனாலதான் இன்னைக்கு அவர் நம்மை அழைத்து அமர செய்து அவருடைய வேத வார்த்தைகளை நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது.
நான் ஒவ்வொரு வசனத்தை இதை எடுக்கும் பொழுது முந்தி நான் எப்படி வசனத்தை எடுப்பேன் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் எதை ஏவுகிறாரோ அந்த காரியத்தை நான் எடுத்து அதற்கு கோர்வையான வசனங்களை பேசி சொல்லுவேன். ஆனால் எப்பொழுது நான் இந்த சபையிலே வந்து சேர்ந்தேனோ, எப்பொழுது இந்த WCF நான் சேர்ந்தேனோ, பாஸ்டர் ஆபிரகாம் டேவிட் ஜான் அவங்க கொடுக்கிற அந்த வார்த்தைகளும் வசனங்களும் ஒவ்வொரு மனிதனையும் பட்டை தீட்டுகிறதாய், வேதத்தை ஒவ்வொருவருக்கும் போதிக்கிறதாய். எப்படி நாம LKG அந்த 12வது வகுப்பு முடிய அந்த ஒரு ஆசிரியை எப்படியாய் நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக் கொடுக்க 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 நம்மளுடைய இருதயம் என்ன செய்கிறது? பல காரியங்களை தெரிந்து கொள்கிறது. நம்முடைய மூளை பல காரியங்களை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, வரலாற்றை குறித்து, அறிவியலை குறித்து நாம் அறிந்து கொள்கிறதோ, கணக்கை குறித்து அறிந்து கொள்கிறதோ, அப்படியாய் இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளாம, புரிந்து கொள்ளாம அவருக்கேற்ற வாழ்க்கை வாழ்வது இயலாத காரியம். அப்போ நானும் இதை சிந்தித்தவனாய் இயேசுவினிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லப்பா, எனக்கு வேதத்தின் அறிவு எனக்கு இல்லை, நான் வேதாங்கம கல்லூரியில் போய் நான் படித்தது கிடையாது, ஏனினும் உம்மிடத்துல என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், தயவு செய்து எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருந்துதான் இந்த வார்த்தைகளை நான் வாங்கி வருகிறேன். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? சீஷர்கள் இயேசுவோடு கூட கற்றுக்கொண்டு வர்றாங்க. இப்போ வரி வசூலிக்கிறவங்க இயேசுவினிடத்துல வந்து, பேதுருவினிடத்துல வந்து என்ன சொல்றாங்க? உங்க ஆண்டவர் என்ன செய்யல, வரி கட்டுகிறது இல்லையா என்று சொல்லி சொல்லுகிறார். பேதுரு வரி கட்டுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த வரி எந்த வரியை குறிக்கிறது என்று சொன்னால், டெம்பிள் டாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆலய வரியை குறித்து இது சொல்லுகிறதாய் அமைகிறது. ஆலயத்திற்கு அந்த காலத்தில் யூதர்கள் என்ன செய்ய வேண்டும்? வரி கட்ட வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ரோமர்கள் ஆட்சி புரிந்திருந்தாலும், ரோமானியர்கள் அந்த முழுவதையும், எருசலேம் முழுவதையும் அவர்கள் ஆண்டிருந்தாலும், ஆலயம் இருக்கிற இடத்துக்குள்ளே அல்லது ஆலயத்துக்குள்ளே ரோமர்களுக்கு போகிறதற்கு அனுமதி கிடையாது. அவர்கள் இந்த காரியத்தை மதித்து என்ன செஞ்சாங்க? இந்த காரியத்தை யூதரின் வேத பாரகரிடத்துல என்ன செஞ்சாங்க? இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து, ஆலயத்துக்குரிய சகல காரியங்களும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், அவைகளுக்கு அங்க என்னென்ன தேவைகளோ அதை நீங்களே என்ன செய்யுங்க, அவர்களுக்காக வரி வசூலித்து அதன் மூலியமா உங்களுடைய ஆலய விரிவாக்கம் அல்லது ஆலய திருப்பணிகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்திருந்ததுனாலே இந்த காரியம் இது எல்லாருக்கும் எப்படிப்பட்ட காரியம்? இது மேண்டேட்டரி, இது யாருக்கும் செலுத்தலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு காரியம் அல்ல. நீங்க கண்டிப்பா வரி வசூலிக்கத்தான் வேணும். இந்த வரி வசூலிப்பு எப்படி எந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 30வது அதிகாரத்தை எடுத்து அதுல 11 - 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த கட்டளையை மிக அழகாக அங்கே மோசே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். எடுத்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக எப்படி கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். 13வது வசனம், எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவரும் எப்படி பரிசுத்த சேக்கலின் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கல் என்பது 20 கேராவின் அளவு. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எப்படி 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் என்ன செய்யணுமா? அதை கர்த்தருக்கு செலுத்தணுமா. 15வது வசனம், உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி செலுத்தும் போது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். வாங்கி ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்காக கொடுப்பாயாக.
எப்படி? கர்த்தருடைய சன்னதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவார்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன செய்யணுமா? ஞாபக குறியா இருக்கணுமா? இந்த காரியத்தை தேவன் இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்துகிறார். நீங்க 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, பணக்காரன் என்ன செய்யக்கூடாது? அதிகமா கொடுக்க கூடாது, ஏழையும் என்ன செய்யக்கூடாது? குறைவா கொடுக்க கூடாது. எல்லாரும் அந்த சரி பாதி அளவு அரை சேக்கல் என்கின்ற கணக்கை எல்லாரும் கொடுக்க வேண்டும். இது உங்களுக்கு என்ன? ஒரு நீதியாய் தேவன் கட்டளையிட்ட ஒரு காரியம். அப்போ இந்த அரை சேக்கல் கணக்கை அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்காக ஆசாரியன் என்ன செய்வான்? பாவ நிவாரண பணிகளை செய்கிறதை நாம பார்க்க முடியும். அப்படியானா ஆலயத்துக்கு நாம காணிக்கை கொடுப்பது மிகவும் அவசியம். இது மேண்டேட்டரி. இதை நீங்கள் கொடுக்க மறுத்தால் அவங்களுக்கு நியமம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை அல்லது வஸ்துக்களை விற்று அதிலிருந்து அரை சேக்கல் எடுத்து ஆலயத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அதிகாரமும் யூதருடைய வேத பாரருக்கு என்ன செஞ்சது? கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால இந்த காரியத்துல யூதர்கள் மிகவும் கவனமா இருந்தாங்க. ஒரு சேக்கல் என்கின்றது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு யூகே உடைய நீங்க பணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 24 பென்ஸ் இப்ப இருக்கிற கணக்கு. இப்பவும் இஸ்ரவேல்ல அந்த சேக்கலை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இஸ்ரவேலுடைய பணமா உபயோகப்படுத்துறாங்க. இப்போ அந்த பணத்தின் மதிப்பு யூகேவுக்கு 24 பென்ஸ், இந்திய ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் 29 ரூபா. இத 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? கட்டாயம் கொடுத்தே தீர்க்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. ஆனா நெகேமியாவின் காலத்துல இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க பிடிபட்டு போன போது அந்த காரியத்தை நெகேமியா சற்று மாற்றி அமைத்தார். தற்காலிகமாக நெகேமியா 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. எங்களுடைய தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் சேக்கலில் 3 பங்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அரை சேக்கல். அரை சேக்கல் கணக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நெகேமியா எப்படியாய் மாற்றுகிறார்? ஏன்னா பாபிலோனுக்கு பிடிபட்டு போய் பல ஆண்டுகள் பாபிலோன்ல அடிமைகளாக இருந்து அவர்கள் எருசலேமின் பட்டணத்தை இடிந்து போன மதிலை கட்டுவதற்காக மீண்டும் வந்திருக்கிறாங்க. அவங்களிடத்துல காசு பணம் இல்ல, அவங்களால என்ன செய்ய முடியாது? பெரிய அளவுல கொடுக்க முடியாது. அதனால தற்காலிகமா 3 பங்கை நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க என்கின்ற அந்த கட்டளையை நெகேமியா உண்டு பண்ணதை நம்ம பார்க்க முடியும். காலப்போக்கில் அதையும் மறுபடியும் மாற்றி அரை சேக்கல் என்கின்ற அந்த காரியத்தை அவர்கள் தீர்மானமாக வைத்தது என்று சொல்லி பார்க்க முடியும். இப்ப யூதர்கள் ரோமர்கள் ஆளுகிற காலத்துல டி டிராமாக்கியா என்று சொல்லப்படுகிற கிரீக் காயின் தான் அங்க உபயோகப்படுத்துறாங்க. இந்த சேக்கல் வந்து வெளியில உபயோகப்படுத்தல. பட்டணங்களில வாங்குவதற்கோ விற்பதற்கோ இந்த சேக்கல் இது பண்ணப்படல. அதுக்கு பதிலா டிராக்காமா என்று சொல்லப்படுகிற ஒரு நாணயம், கிரேக்க நாணயம் என்ன செய்வது புழக்கத்துல இருந்தது. அதுல ஒரு சேக்கலுக்கு நீங்க வாங்கணும்னா 2 டிராக்காமா நீங்க என்ன செய்யணும்? கொடுத்துதான் வாங்கணும். ஏன்னா ஆலயத்துக்குள்ள நீங்க சேக்கலை தான் கொண்டு வந்து காணிக்க செலுத்தணும். நீங்க டிராக்காமாவை கொடுக்க முடியாது. கிரேக்க நாணயத்தை நீங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து காணிக்கையா செலுத்த முடியாது. அப்போ ஆலயத்துக்கு வெளியில இந்த நாணயத்தை மாற்றுவதற்காக ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தான். அவன் என்ன செய்வான்? நீ ஒரு சேக்கல் உனக்கு பணம் வேணும்னா நீ என்ன செய்ய? 2 டிராக்காமா நீ என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி 1க்கு 2 வாங்கிதான் அந்த பணத்தை தான் இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க? காணிக்கை செலுத்தினாங்க. அப்போ இந்த காரியத்துல அவங்க மிகவும் தீர்மானமா இருந்த ஒரு காரியம். நீங்க பேதுரு இடத்துல இந்த காரியத்தை தான் கேட்கிறாங்க. இப்போ கேட்டு பேதுரு வீட்டுக்குள்ள வாராரு. இயேசுக்கு அங்க நடந்தது என்ன என்று பேதுருக்கும் அவருக்கும் நடந்த அந்த வரி வசூலிக்கிறவருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் இவருக்கு தெரியாது. ஆனா உள்ள வந்தவரன் இயேசு என்ன கேட்கிறாரு? 25ஆம் வசனத்துல 17:25 மத்தேயு 17:25 வீட்டுக்குள் வந்தபோது எப்படி? பேதுரு பேசுகிறதற்கு முன்னவே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி பார்த்து தோணுது? இப்ப கேட்கிறார், உனக்கு எப்படி பார்த்து தோணுது? நீ எல்லாத்துலயும் வந்து பயங்கரமா முன்னால வந்து நின்று பேசுவிய, மத்தவனை பேச விடாம நீயே எல்லாத்தையும் வந்து பேசுவ. மத்தவனுக்கு தெரியாத காரியம் எல்லாம் உனக்கு தேவனே வெளிப்படுத்துறாரு. அவ்வளவு பெரிய ஞானவான் தான் நீ. இப்போ நீ சொல்லு,
இத நீ எப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் எப்படி எப்படி தங்கள் பிள்ளைகள் இடத்திலோ அந்நியர் இடத்திலோ யார் இடத்தில் வாங்குகிறாங்க? இப்ப ஒரு ராஜா இருக்கிறாரு, அல்லது ஒரு அரசாங்கத்துல ஒரு பிரதம மந்திரி இருக்கிறாரு, ஒரு ராஜா இருக்கிறாரு வச்சுக்கோங்க. அந்த ராஜா அவங்க வீட்டு பிள்ளைகிட்ட வரி வாங்குவாரா? வரி வாங்குவாங்களா? இல்ல. யார் இடத்துல வாங்குவாங்க? பொது ஜனங்கள் இடத்துலதான் வரி வாங்குவாங்க. யார் என்ன செய்ய மாட்டாங்க? தன் சொந்த பிள்ளைகள் இடத்துல வரி வாங்க மாட்டாங்க. அதத்தான் இயேசு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் ஏன் அப்படி கேட்டார்னா, அந்த ஆலயம் யாருடையது? யாருக்கு சொந்தமானது? அவருக்கு சொந்தமானது, இயேசுவுக்கு சொந்தமானது. அதனால அவர் சொல்றாரு, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகள் இடத்திலோ அந்நியர் இடத்திலோ யார் இடத்துல வாங்குகிறார் என்று சொல்லி சொல்றாரு. நான் யாரு? தேவாதி தேவனின் திருவுருவத்தை கொண்டிருக்கிற அவருடைய புதல்வன். அவருடைய திரு சித்தத்தை செய்ய மனிதனாய் திரு அவதாரம் எடுத்து இந்த உலகிலே உங்களை போல வாழ கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். ஆனாலும் நான் யாரு? நான் தேவன். நான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாருக்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரவான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? ராஜாவின் பிள்ளையாகிய நான் எதுக்கு வரி செலுத்தணும் சொல்லி கேட்கிறாரு. நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த வசனம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறோம். எடுத்து வாசிங்க. வானங்களும் வானாதி வானங்களும் என்று சொல்லி எப்படி வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய மேரே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி சாலமோன் கேட்கிறதை நீங்க பார்க்க முடியும். அப்போ வானாதி வானங்களும் கொள்ளாதவர் அவருக்கு ஆலயம் மனிதன் யாருடைய கையால? சாலமோனுடைய கரத்தினால முதலாவது கட்டின ஆலயத்துல தேவன் வந்து தங்குகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லி வர்றாரு? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. எனக்கு நீ எப்படி ஆலயத்தை கட்டுவ? நான் அவ்வளவு பெரிய மகா பெரிய தேவனா இருக்கிறேன், எனக்கு நீ எப்படி ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காரியம். அவ்வளவு பெரிய தேவனை இவ்வளவு சிறிய ஆலயத்துல வந்து குறுக்கி உட்கார வைக்க முடியுமா என்கின்ற அர்த்தத்தில் அவர் கேட்கிறார். அப்படின்னா அவர் சகலமும் உண்டாக்கினவர், ஆலயம் அவருடையது, மக்களும் அவருடையவர்கள், விசுவாசி அவருடையவர்கள். அப்போ நான் ஏன் வரி கட்டணும்னு சொல்லி கேட்கிற ஒரு காரியம் என்னமா? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய தாயார் வந்து கேட்கிற போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல. இது இப்போ அவர் 12 வயசுல இருக்கும்போது நடக்கிற ஒரு காரியம். எடுத்து வாசிங்க. மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட என்ன சொல்றாரு? இயேசு அங்க எருசலேம் பட்டணத்துக்கு அழைத்து வராங்க, ஆசரிப்பு கூடார பண்டிகைக்கு அழைத்து வராங்க. அங்க எல்லாரும் இருக்கும் பொழுது 3 நாட்கள் அவர்கள் இருந்துட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. மகன் எங்க போனா என்னன்னு தெரியல. ஆனா மகன் என்ன செய்திருந்தாரு? தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. இப்ப மகனை தேடி பாதி வழியில இருந்து திரும்பி வந்து, ஏன்பா இப்படி எங்களை அலைய விட்டுட்ட, ஏன் இப்படி எங்களை தடுமாற வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு தாய் பரிதவிப்போட வந்து கேட்கும் பொழுது இயேசு அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 49வது வசனத்துல, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், எனக்கு உங்களுக்கும் என்ன என்று சொல்லிட்டு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் இந்த பூமியில எதுக்காக வந்திருக்கிறேன்? உங்க கூட கையை பிடிச்சு சுத்திட்டு இருக்கிறதுக்கா, அல்லது உங்க கூட செல்லம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கா? கிடையாது. நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்த இயேசு கிறிஸ்து. இந்த பூ உலகிலே நான் ஒரு மனிதனாய் அவதரித்து இருக்கிறேன். பட் I have the godly thing in me. இயேசுவின் திருக்காரியம் மிக வல்லமையானது. அவர் ஒரு மனிதனா இருந்தாலும் அவர் எப்படி இருந்தாரா? தேவனுக்குரிய சகல மகிமைக்கும் அவருக்குள் இருந்தது. அவர் தேவனாயிருந்தார். அந்த தேவன் தான் தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் திறந்து
இயேசு கிறிஸ்துவா இந்த பூ உலகிலே அவதரித்தார், நமக்கு சகல காரியம் கற்றுக் கொடுத்தார். இன்னுமாய் யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்துருங்க. கொஞ்சம் சவுண்டைங்களா ப்ளீஸ். சொல்லுங்க. எப்படி? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லை என்று சொல்கிறதை பார்க்க முடியும். அப்ப பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறதை நாம் இந்த இடத்துல மிக தெளிவாய் காண முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, ராஜாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தன் பிள்ளைகள் இடத்துல வரி வசூலிக்க மாட்டாங்க என்று சொல்லிட்டு மத்தேயு 14:26 அவர் மீண்டும் சொல்லுகிறார் பேதுரு இடத்துல 17:26. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார் என்று சொன்னார். அதாவது அப்படி 26 சொல்றாரு, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்லிட்டு 27 சொல்றாரு, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ என்ன செய்ய, கடலுக்கு போய் தூண்டில போட்டுட்டு என்ன செய்ய, முதலாவது அகப்படுகிற ஒரு மீனின் வாயை திறந்து பார், ஒரு வெளிப்படத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் என்ன செய்ய, செலுத்து. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் என்ன படிக்க இருக்கிறது? அவர் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் அந்த பூவுகளை சுத்திட்டு இருந்தார்ல, என்ன படிக்க இருக்கு? இததான் படிக்கணும். அவரு சொல்றாரு, நான் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவருக்குரிய சகல மகிமையும் எனக்குள்ளும் இருக்கிறது, நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம், இந்த ஆலயம் எல்லாம் என்னுடையது, நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள். ஏனினோ நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வரி பணத்தை செலுத்தாமல் இருக்க மாட்டேன். நீ கடலுக்கு போய் தூண்டில போடு, ஒரு மீன் அகப்படும், அந்த மீனின் வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் எனக்கும் உனக்கும் செலுத்து என்று சொல்லக்கூடிய அன்பு இயேசப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் வாழ்ந்த அந்த 33.5 ஆண்டுகளும் எவ்வளவு பர்ஃபெக்டா, நீ ஒரு மனிதன் எப்படியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, he is a pure example for us. அவர் ஒரு பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்டடாக நமக்காக வாழ்ந்து இந்த பூவுலகில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து போன காரியம். இந்த காரியத்தை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15 21 வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பரிசேயர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. பரிசேயர் போய் எப்படி இயேசுவை பேச்சிலை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்துல அனுப்புறாங்க. இவங்க இந்த க்ரூக்கட் மைண்டோட போய் என்ன செய்யறாங்க, அங்கே ஒரு காரியத்தை கேட்கக்கூடிய காரியம். அவர்கள் வந்து, போதகரே, நல்ல கவனிங்க, அவர் மேல இருக்கிறதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி, அவரை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும், அவரை எப்படியாவது வாரினால் அடிக்க வச்சு கொலை பண்ணி அவரை இல்லாமக்கிடணும். ஏன்னா இவர் வந்து தேவாலயத்தை சுத்தம் பண்றாரு, எல்லாரையும் கேள்வி கேட்கிறாரு, பல காரியங்களை மாற்றாரு, மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் இவர் மாற்றுகிறார், இவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி வைராக்கியத்தோட வெறுப்போட இருக்கிற மனுஷன் வெளியில வந்து என்ன சொல்றான், அவரை புகழுகிற ஒரு காரியம் என்ன சொல்றான் பாருங்க, நீர் சத்தியமாய் பேசுகிறவர் என்றோ, நீர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றோ, நீர் முகதாட்சியம் இல்லாதவராகியால் எவனை குறித்து உமக்கு கவலை என்றோ அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவர் போதிக்கிறது சத்தியம் என்று தெரிகிறது, அவர் வேறுபாடற்றவர் என்று சொல்லி தெரிகிறது, அவரிடத்துல மாறுபாடான இருதயம் இல்லை, அவர் மிகவும் அழகானவர், நேர்த்தியானவர், உண்மையானவர், அதிகாரம் நிறைந்தவர் என்று சொல்லி சகல காரியங்களும் தெரிகிறது, வேதத்தை வேதமாக ஞானமாக போதிக்கிறவர் என்று சொல்லி தெரிகிறது. ஆனா அவருடைய வார்த்தைகள் என்ன செய்ய முடியாது, இவங்களால கை கொள்ள முடியாது. அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதுல மோசமான சிந்தனை. வேதத்தை வாசிக்கிறோம், கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன வரல, அந்த வேதத்தின் வெளிச்சம் இருதயத்துக்குள்ள வரல. அதனாலதான் ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் என்னடா எல்லாரையும் கேள்வி கேட்கிறான், இவன் என்னடா நம்ம செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றான். எப்படி
இவன் எப்படி நம்ம செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றான்? இவன் யாரு நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு? நம்ம ஆலயத்துல ஒரு நியமம் வச்சு வரி வசூலிச்சு நம்மளுடைய ஆலயத்தை அழகாக நடத்திட்டு வரோம். வெளியில புறாக்களை வச்சு, ஆடுகளை வச்சு, மாடுகளை வச்சு, இவங்களை பலி செலுத்த வச்சு, எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சு நம்ம மாளிகையில கட்டி சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய வசதிக்கு தடங்களாய் இயேசு என்கின்ற பெயரோடு, மேசியா என்கின்ற ஒரு பெயரோடு வந்திருக்கிற இவர் ஞானமாய் போதிக்கிறார், சரியாய் போதிக்கிறார் என்று அறிந்தும் அவரை கொலை செய்ய துடித்த ஒரு கூட்டம். இந்த உலகத்துல நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா, சத்தியத்தை பேசுனீங்கன்னா, உங்களை யாரும் தட்டி கொடுத்து போக மாட்டாங்க. உங்களை வெறுப்பாங்க, உங்களை நியாய சங்கத்தில் நிறுத்துவாங்க, வாரியால் அடிப்பாங்க, சிலுவையில் அறிவாங்க. இதுதான் அந்த உலகம். அவங்களுக்கு தெரியும் அவர் ஞானம் உள்ளவர் என்று தெரியும், அவர் உண்மை உள்ளவர் என்று தெரியும், அவர் இயேசு கிறிஸ்து என்று தெரியும், அவர் மகா பரிசுத்தராய் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி சகல காரியங்களும் அவர்களுக்கு தெரியும். But still they hate him. Still they want to kill him. பாருங்க, இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது உங்களை என்னையுமா ஏற்றுக்கொள்ளும்? அப்ப நாம எவ்வளவு ஞானமாய் இந்த வசனத்திலே வளர வேண்டியது முக்கியம் என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. அதனால அவர் சொல்றாரு, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இதெல்லாம் தெரியும், நீ முகதாட்சியம் இல்லாதவர், எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்று அறிந்திருக்கிறோம், ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொல்லிட்டு கேட்கிறான் கேள்வி. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை இப்ப எங்களுக்கு நீ சொல்லும். இப்போ இதுல இவரு முதல், உங்களுடைய பலன்ல முதல் யாருக்கு? கர்த்தருக்கு என்று நியமம் இருக்கு. உங்களுடைய பலன்ல முதல் காரியத்தை நீங்க கர்த்தருக்கு கொண்டு வாங்க, காணிக்கை படைங்க என்று சொல்லி மிக அழகாக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியா கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்போ அவன் கேட்கிறான், ராயனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? இப்போ இயேசு கிறிஸ்துவ இந்த வார்த்தையினால் அகப்பற்றணும். இப்போ அவர் ராயனுக்கு நீ கொடுன்னு சொன்னா, அப்ப நியாய பிரமாணத்தை அவர் மீறுகிறவராய் மாறி போகிறார். இப்போ இல்லப்பா நீங்க ஆண்டவருக்கு முதல்ல கொடுங்கன்னு சொன்னா, ராயனுக்கு இயேசு என்ன செய்யறாரு? எதிரியாய் மாறி போகிறார். அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கலவரக்காரராய் இயேசு மாறி போகிறார். இப்போ என்ன செய்யலாம்? அவனுக்கு தெரியும், நியாய பிரமாணத்துக்கு தான் இவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு, ஆண்டவருக்கு தான் இவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு, ராயனுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாருன்னு நினைச்சு அவன் கேட்கிறான். அப்படி கேட்டா ராயன் இடத்துல போய் இவரை பத்தி சொல்லி இவரை எப்படியாவது சிறையில் அடைத்து இவரை கொன்னுடலாம்னு சொல்லி திட்டம் தீட்டி வந்து கேட்கிறான். அதற்கு ஞானமாய் பதில் சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்கள். வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? பாருங்க, ஒவ்வொருடைய இருதயத்தையும் இயேசு திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே நீங்கள் என்ன நினைவோடு, என்ன சிந்தையோடு, யாரை நினைத்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சகலம் அவருக்கு முன்பு நிர்வாணமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவரிடத்திலிருந்து, அவருடைய கண்களில் இருந்து ஒருவனாலும் ஒருத்தியாலும் தப்பிக்கொள்ள முடியாது. அவர் நேர்த்தியாய் சகலவற்றையும் காண்கிறவர். அவர் கண்களுக்கு முன்பாய் எல்லாம் நிர்வாகமாய் இருக்கிறது. அவரிடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. அவரிடத்துல யாரும் திருட முடியாது. அவரிடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது? தவறான காரியங்களை பேசி தப்பிக்க முடியாது. அவர் மிக சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டுட்டு இப்ப சொல்றாரு, அந்த காசை என்கிட்ட கொண்டு வந்து காட்டு, கொண்டு வா, bring it to me, let me see that. அந்த நாணயத்துல என்ன இருக்கு நான் பார்க்கட்டும் என்று சொல்லி கொண்டு வர சொல்லுகிறார். ஒரு பணத்தை என்ன செய்யறாங்க? அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையதுப்பா என்று சொல்லி கேட்கிறாரு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 21ஆம் வசனத்துல சொல்றான், ராயனுடையது என்கின்றார். அதற்கு அவர், அப்படியானால் எப்படி? ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடைய தேவனுக்கு என்ன செய்யுங்க? செலுத்துங்கள் என்றார். 22ஆவது வசனத்துல அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு
அவரை விட்டு விலகி போனார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க, அது ஒரு அனந்த ஞானம். அவர் நம்மை போல முழித்து கொண்டிருக்க முடியாது. மனுஷனிடத்துல பேச முடியாம தடுமாறி என்ன பதில் சொல்றது, இப்படி சொன்னா தப்பா நினைச்சிருவாங்க, அப்படி சொன்னா இப்படி ஆயிரும் என்று சொல்லி அவர் பதறுகிறவர் அல்ல. அவர் நியாயத்தை நியாயமாய் பேசுகிறவர், மிக தெளிவாக ஞானத்தோடு பேசுகிறவர். அவர் சொல்றாரு, இந்த உருவமோ இந்த மேலெழுத்தும் கீழெழுத்தும் யாருக்குள்ளதுப்பா? ராயனுடையது. ராயனுடைய படம் அதுல இருக்குல்ல, அது தேவனுக்கு உகந்ததல்ல. அதை கொண்டு போய் நீ ராயனுக்கு என்ன செய்ய கொடுத்துரு. ஹல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் ஆலயத்துக்குள்ள ராயனுடைய படம். இப்போ அந்த நான் சொன்ன அந்த பணத்துல ஒண்ணு ராயனுடைய முத்திரை இருக்கும், அவனுடைய படம் இருக்கும். அப்படி இல்லைன்னா சீசருடைய படம் இருக்கும். இத ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது? நீங்கள் படைக்க கூடாது. அதனால சொல்றார், ராயன் குலது தேவனுக்கு வேண்டாம். ராயன் குலத்தை கொண்டு போய் ராயனுக்கே கொடு. தேவன் குலத்தை என்ன செய்ய? தேவனுடைய சந்ததிக்கு கொண்டு வந்து தேவனிடத்துல ஒப்படை என்று சொல்லுகிற அன்பு கட்டளை அங்கே பிறப்பிக்கிற ஒரு காரியம். பாருங்க, ஆண்டவருடைய அந்த அனந்த ஞானத்தை குறித்து ஒரு விஷயம் நான் அதை சிந்திக்கும் பொழுது, இதை பேசும் பொழுது அப்படியே நான் மெய் சிலிர்த்து போனேன். அதனாலதான் அந்த 22 வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு விலகி போனார்கள். அப்ப கூட அவன் என்ன செய்யல? மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்துல விழலங்க. பாருங்க, இருதயத்தின் கடினம் ஒரு மனுஷனை ஆண்டவருக்கு விரோதமாய் எந்தெந்த காரியெல்லாம் செய்ய சொல்லுகிறது. இந்த மனுஷன் இடத்துல போய் நம்ம நியாயத்தை கேட்ட கிடைக்குமா? எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி எழுந்து நிற்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவரே எதிர்க்க துணிந்தவர்கள் உங்களை எண்ணி விட்டு வைக்க மாட்டாங்க. அப்ப இந்த உலகத்துல இயேசுவை போல ஞானமாய் சிந்தித்து பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம தோற்று போவதற்காக அல்ல, தலை குனிந்து நிற்பதற்காக அல்ல, மற்றவர்களிடத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தேவங்கி தலை குனிந்து நிற்கிற பிள்ளைகளாக அல்ல, இயேசுவை அணிந்து கொண்டிருக்கிற நாம இயேசுவை போல ஞானம் உள்ளவர்களாய், எங்கும் தலை குனியாதவர்களாய், நிமிர்ந்து நின்று இயேசுவின் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாம எல்லா இடத்திலும் வளர வேண்டியது அவசியம். Not only in the church, the entire life. You should follow that. Hallelujah. உள்ளும் வெளியிலையும் ஆண்டவரை எடுத்துட்டு போங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அழைத்துட்டு போங்க. அவருடைய ஞானத்தை உங்களுடைய ஞானமாக மாற்றிக்கொள்ளுங்க. அவருடைய அந்த அனந்த ஞானத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னா, இந்த பூ உலகில எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல் மேன் அண்ட் வுமனா you can able to become. Hallelujah. Nobody can stop you. My dear brothers, my dear sisters, ஆண்டவர் நமக்கு தருகிற காரியங்கள், இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில படிக்க வேண்டிய அநேக பாடங்கள் உண்டு. இந்த பாடங்களை நம்ம அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், நம்மை தடுக்கிறவன் ஒருவன் இந்த உலகத்துல கிடையாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? தவறாமல் இந்த காரியத்தை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம காணிக்கை கொண்டு வரணுமா வேண்டாமா? நிச்சயமாக கொண்டு வரணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நடக்கிற சகல காரியங்களுக்கும் நமக்கு அவனுடைய பராமரிப்பின் பணிக்கும் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? பணம் தேவைப்படுகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், அந்த காணிக்கைகளை வைத்து உங்களை என்ன செய்யுங்க? உங்களுடைய ஆலயத்தின் பராமரிப்பு பணிகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யாத்திராகமத்தில் அவர் கொடுத்த கட்டளையை இந்நாள் வரைக்கும் நாம கடைபிடித்துக் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இல்லாம அநேகருக்கு நாம சும்மா பணக்கார ஊழியக்காரனுக்கு கொடுத்ததுக்கு மேல கொடுத்து 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 நாம என்ன செய்யறோம்? அவனையே கெடுத்து வச்சுட்டோம். உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க பயத்தோட நடுக்கத்தோட ஆண்டவருடைய ஊழியத்தை தொடங்கினாங்க, நல்லா ஓடினாங்க, அநேக திரளான ஆத்துமாக்களை அறுவடை செஞ்சாங்க பிரியமானவர்களே. ஆனா அவங்க விழுந்தது எதுல தெரியுமா?
ஒன்று பணம், இன்னொன்று பெண். இந்த ரெண்டு காரியத்துல தான் ஊழியக்காரனுக்கு கூலி காத்திருக்கு. ஒண்ணு பொன், இல்லைன்னா பெண். இதுலதான் அநேக ஊழியர்கள் விழுந்து போகிற ஒரு காரியம். இந்த பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகைத்தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நீங்கள் உணரணும். He is right behind you like a roaring lion. He want to destroy your life. அதனாலதான் நமக்கு பண ஆசையை கொடுக்கிறா, இல்லைன்னா பெண் ஆசையை கொடுக்கிறா. இதுல ஒவ்வொரு மனிதனும் மனுஷன் இதை கடந்துதான் நம்ம வந்து இருந்திருப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஞானமா என்ன செய்யுங்க, இருங்க. உங்களுடைய ஆலய காரியத்திற்கு கொண்டு வந்து உங்களை உதாரத்துவமான காரியத்தில் என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க என்று சொல்லி. இப்போ இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க, எல்லாருக்கும் துன்பம் இருக்கு, பாடு இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கடன் இருக்கு. ஆனா சொல்றாரு, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று என்ன செய்யுங்க, மனப்பூர்வமாய் செய்யலையா. ஆண்டவருக்கென்று கொடுத்த யாரும், கிறிஸ்துக்கென்று இழந்த யாரும் என்ன செய்யல, தரித்திரரா போனதா வரலாறே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இத இப்ப நாம என்ன செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்னா, மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து அதுல 3ஆம் அதிகாரத்துல 4 to 9 வசனத்தை வாசித்து நாம முடிக்க போகிறோம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். நான் கர்த்தர். 5வது வாசிங்க. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்துல வந்து விபச்சாரம் இருக்கும், மாகிய சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நாம கேட்கிறோம், நாங்க எந்த விஷயத்துல பார்த்து இருந்தோம்? நல்லா கவனிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சீங்க? என்னை வஞ்சிச்சீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாலும் போதும். எல்லாரும் அந்த ஏழை விதவையின் தாயை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லையா? இயேசு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு செல்வந்தன் வந்து அவனுக்கு இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து என்ன செய்யறான்? காணிக்க போடுறான். ஆனா அந்த ஏழை தாய் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு இருந்த அந்த 2 காசு என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய காணிக்கை பெட்டியில கொண்டு வந்து போட்டாங்க. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, இதில் அவன் அல்ல, இவளே பெரியவள். ஏன்னா அவன் இருந்ததுல கொஞ்சத்தை கொண்டு வந்து போட்டான்.
இவா தனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் கொண்டு தேவனுடைய சமூகத்துல கொடுத்ததுனால அவளுக்கு மிகுந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அதனாலதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துக்கு என்று இழந்த யாரும் தரித்திரரா மாறி போனதில்லை, நீ கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று. நல்லா கவனிங்க, தேவனை சோதிக்க கூடாது என்று சொல்லி வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. Entire Bible, you should not test the God except this place. இங்க சொல்றாரு, test me, என்னை சோதித்து பாரு என்று சொல்லி சவால் விடுகிறாரு. ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று. இல்ல அந்த முழுச வாசிக்க, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று. அதனால என்ன செய்யுங்க, என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு, அவருடைய ஆலயத்திற்கு நாம காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய ஆலயத்துல போட வேண்டியது எவ்வளவு முக்கியமான காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை உங்களால கேட்க முடியுதா? இன்னைக்கு அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். You cheated me, O people. ஆண்டவருடைய ஆலயத்துல நாம் அவருக்கு என்று காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கட்டா ஆலயத்தின் வேலைகள் எப்படி நடக்கும்? ஆலயத்துல பராமரிப்பு பணிகள் எப்படி நடக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இந்த காரியத்துல இன்றிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது மிக மிக அவசியம். உங்களால் இயன்ற ஏதாவது கொஞ்சத்தையாவது தேவனுக்கு என்று நினைச்சீங்க கொடுங்க. கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் தேவனுக்கு என்று கொடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் இந்த கடைசி அத்தியாயத்துல தேவன் சொன்ன இந்த சகல காரியங்களும் காணிக்கைகளை குறித்து, நான் தேவனுடைய புத்திரராய் இருந்தோம், ஆலயம் எல்லாம் எனக்கு சொந்தமாய் இருந்தோம், நான் என்ன செய்ய மாட்டேன், காணிக்கையை வஞ்சிக்க மாட்டேன், நானும் வரி பணம் கட்டுவேன் என்று சொல்லி அவரும் அங்கு கட்டக்கூடிய உண்மையுள்ளவராய் இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷனாய் இயேசு வாழ்ந்து போனதை உணர முடிகிறதா? அப்படின்னா இன்னையிலிருந்து நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, உமக்குரியதை நாங்கள் வஞ்சித்து வைக்க மாட்டோம்ப்பா. ஏதாவது ஒரு வகையில எங்களால் இயன்றதை, பல கஷ்டங்கள் நமக்கு இருக்கலாம், வாழ்க்கையில பல காரியங்கள் நமக்கு இருக்கலாம், ஏனினும் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய், ஆண்டவரே என்னால இவ்வளவுதான்ப்பா முடியும், நான் கொஞ்சமாதப்பா சம்பாதிக்கிறேன், எனக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது சுவாமி, உமக்கு தெரியும், ஏனினும் என்னுடைய மனப்பூர்வமா என்னுடைய இருதயத்திலிருந்து இந்த சிறு காணிக்கையை உங்களுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன்ப்பா, என்னுடைய கையை வெறுங்கையா நீங்க திருப்பி அனுப்பிடாதீங்க என்று சொல்லி நீங்க வேண்டும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய சித்தம். இது மனுஷனால் தடை பண்ண முடியாது என்பதை இந்த நாளிலே உணர்ந்து இந்த ஆலயத்திலிருந்து வெளியே செல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அவருக்கென்று காணிக்கைகளை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானது என்று சொல்லி நம்ம ஒரு முடிவோடு தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னை உன் கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ, களிமண்ணான், உன் சித்தம் நிறைவேற்றுவேன். குயவன் நீ, களிமண்ணான், உன் சித்தம் நிறைவேற்றுமே.
என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும்.